ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு வந்து there are two types of problems, கரெக்டா? என்னென்னது? regression, Classification. classification. இது ரெண்டு type of problem we can solve using machine learning, supervised machine learning யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெக்ரெஷனில் என்னென்ன மெட்ரிக்ஸ்னால் இருக்குது. மெட்ரிக்ஸ்னால் என்னது? ஒரு மாடல் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இங்கேயும் ரெக்ரெஷன்லேயும் ஒரு மாடல் பில்ட் பண்ண போகிறோம், கிளாஸிஃபிகேஷன்லேயும் ஒரு மாடல் பில்ட் பண்ண போகிறோம். அந்த மாடல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மெட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து 99% நல்லா ஒர்க் ஆகுது, ஓகே. 70% இல்லை, இந்த மாடல் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றத எதை வச்சு சொல்லுவோம்னா இந்த மெட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபார் ரெக்ரெஷன் என்னென்ன மெட்ரிக்ஸ் இருக்குது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். என்னென்னங்க ரெக்ரெஷனுக்கு? மீன் ஸ்கொயர்ட் எரர், root mean squared error, r square, adjusted r square, mean F absolute, statistics. அப்புறம் Negative mean square error. நெகட்டிவ் மீன் ஸ்கொயர்ட் எரர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் ஃபார் ரெக்ரெஷன். ஓகே, ஸோ இந்த மெட்ரிக்ஸை எடுத்துகிட்டு வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோன்னா இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு தனி மெட்ரிக்ஸ் இருக்குது. என்னென்ன மெட்ரிக்ஸ் நம்ம வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா வி யூஸ் அக்யூரசி, ப்ரிசிஷன், recall, f1, f1 score. சரியா? இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்கோர் அண்ட் நம்ம வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸும் நம்ம வந்து கண்டுபிடிச்சு பார்ப்போம். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்னால் என்ன? கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், சரி, இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட கிளாஸிஃபிகேஷன் மாடல் என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகுது அப்படின்னா, என்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட் வந்து பர்சனோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது, அவங்களோட ஹெல்த் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இருக்குது, ஏஜ், ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே இருக்குது, அவங்களோட டெம்பரேச்சர் என்ன எல்லாமே இருக்குது. ஸோ கோவிட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணுறோம், எஸ் ஆர் நோ. சரியா? ஸோ என்னோட மாடல் வந்து கோவிட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுது. இல்லை இவங்களுக்கு கோவிட் வருமா வராதா அப்படின்றதும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் அட் லாஸ்ட் இட் இஸ் எ கோவிட் ரிலேட்டடான ஒரு மாடலை வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணுறோம். இட் இஸ் எ கிளாஸிஃபிகேஷன் மாடல், பைனரி கிளாஸிஃபிகேஷன் மாடல். சரியா? இப்போ என்கிட்ட வந்து டோட்டல் 100 ரோஸ் இருக்குது, அதாவது 100 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 100 பேஷண்ட்ஸில் கோவிட் எஸ்ன்னு இருக்கிறவங்க 5 பேர். சரியா? கோவிட் நோன்னு இருக்கிறவங்க 95 பேர், கோவிட் இல்லாதவங்க 95 பேர், எஸ்ன்னு இருக்கிறவங்க மியூட்டில் போயிடுங்க, யார் அன்மியூட்டில் இருக்கீங்க? கோவிட் எஸ்ன்னு இருக்கிறவங்க வந்து 5 பேர். சரியா? ஸோ இப்போ நான் வந்து மனோஜ் மியூட். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னோட மாடல் வந்து
positive as COVID. Negative, no COVID. இது வந்து ஆக்சுவல். சரியா? ஆக்சுவல் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் இங்கே எழுதுகிறேன். இது வந்து ப்ரிடிக்டட். ப்ரிடிக்டட் வந்து பாசிட்டிவ், இந்த சைடு வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்து ப்ரிடிக்ட் ஆகுது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவல், இந்த சைடு ஆக்சுவல், இந்த சைடு ப்ரிடிக்டட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக பாசிட்டிவ் இருக்கிறவங்க இதில் வருவாங்க. ஆக்சுவலாக நெகட்டிவ்னா என்னது? நோ கோவிட், கோவிட் இல்லாதவங்க வந்து இதில் வருவாங்க, 95ல் வந்து வருவாங்க. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலும் பாசிட்டிவ், என்னோட மாடல் ப்ரிடிக்டடும் பாசிட்டிவ், இவங்களுக்கு கோவிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது அப்படின்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா we call it as true positive. ஆக்சுவலாகவும் அவங்களுக்கு வந்து கோவிட் இருக்குது, நம்மளோட டேட்டா படி அவங்களுக்கு கோவிட் இருக்குது. அந்த டேட்டாவை நான் அவங்களோட இன்ஃபர்மேஷனை என்னோட மாடலுக்கு வந்து பாஸ் பண்ணுறேன். சரியா? இப்போ அவங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது வந்து இது வந்து லேபிள் வந்து கோவிட் எஸ்ன்னு இருக்குது. அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது இங்கே. அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, டெம்பரேச்சரு, பாடி டெம்பரேச்சர், அவங்க ஏதாவது டெஸ்ட் எடுத்திருந்தாங்க, அது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் படி ஆக்சுவலாக இவங்களோட எஸ், அதாவது பாசிட்டிவ் கோவிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எஸ். ஓகே, இப்போ நான் இந்த டீட்டெயில்ஸை வித்தவுட் திஸ் லேபிள் எடுத்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் வந்து என்னோட மாடலுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். மாடல் என்ன பண்ணுது? ப்ரிடிக்ட் பண்ணும் இவங்களுக்கு வந்து கோவிட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணும் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு. அதாவது டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸா இண்டிபெண்டன்ட் ஃபீச்சரா? எது டிபெண்டன்ட், எது இண்டிபெண்டன்ட்? இது டிபெண்டண்டா இண்டிபெண்டண்டா? independent. இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ். என்னோட இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸை வந்து மாடல் கிட்ட கொடுத்து எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறேன். எஸ் ஆர் நோ. என்னோட மாடல் வந்து எஸ்ன்னு ப்ரிடிக்ட் பண்ணிடுச்சுன்னா என்னோட ஆக்சுவலும் பாசிட்டிவ், என்னோட மாடலும் வந்து இட் இஸ் ப்ரிடிக்டட் ஆஸ் பாசிட்டிவ். அதனால் இது வந்து ட்ரூ பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ட்ரூ பாசிட்டிவ்னா என்ன அப்படின்னா, மாடல் மாடல் ப்ரிடிக்டட் பாசிட்டிவ். மாடல் ப்ரெடிக்டட் பாசிட்டிவ்னு மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடு. அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி பாசிட்டிவ். ஆக்சுவலாகவும் இது வந்து பாசிட்டிவ் தான், மாடல் ப்ரெடிக்டடும் பாசிட்டிவ்னு எனக்கு ப்ரெடிக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை நான் என்ன சொல்லுவேன்னா ட்ரூ பாசிட்டிவ். சரியா? ஆக்சுவலா பாசிட்டிவ். மனோஜ் மியூட்ல போப்பா. அப்படியே வச்சு விட்டு போயிட்டான் போல. இல்ல நான் இங்கதானா இருக்கேன். சரிடா. ஆக்சுவல் இப்போ வந்து நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னா, ஆக்சுவலா பாசிட்டிவ் பட் மாடல் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு? நெகட்டிவ்னு எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. அந்த இது மாதிரி கேசஸ் நான் என்ன சொல்லுவேன்னா ஐ கால் இட் as ஃபால்ஸ் நெகட்டிவ். ஃபால்ஸ் நெகட்டிவ்னா என்னது? மாடல் ப்ரெடிக்டட், என்ன மாடல் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு? நெகட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஃபால்ஸா நெகட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, அதுதான் ஃபால்ஸ் நெகட்டிவ்னு சொல்கிறோம். ஃபால்ஸா நெகட்டிவ், அதாவது கோவிட் இருக்குது அந்த பேஷண்ட்டுக்கு, ஆனால் மாடல் வந்து ஃபால்ஸா அதை வந்து நெகட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணதுனால we are calling it as false negative. Model predicted negative but actually என்னது? Actually it is positive. சரியா? ஸோ இது மாதிரி கேசஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா
ஃபால்ஸ் நெகட்டிவ். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து நெகட்டிவ். கரெக்டா? கோவிட் இல்லை, ஆக்சுவலாக நெகட்டிவ். பட் மாடல் என்னென்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு? பாசிட்டிவ்னு ப்ரெடிக்ட், ஃபால்ஸா பாசிட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. அதனால நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபால்ஸ் பாசிட்டிவ். மாடல் ப்ரெடிக்டட் as பாசிட்டிவ், பட் ஆக்சுவலி என்னது? பட் ஆக்சுவலி இட் இஸ் நெகட்டிவ். ஸோ இது மாதிரி கேசஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கடைசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரூ நெகட்டிவ். ட்ரூ நெகட்டிவ்னா என்ன? ஆக்சுவலாகவும் நெகட்டிவ் தான், கோவிட் இல்லை. என்னோட மாடலும் ப்ரிடிக்டடும் நெகட்டிவ், உங்களுக்கு கோவிட் இல்லை அப்படின்னு வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ மாடலோட ப்ரிடிக்ஷனும் நெகட்டிவ், ஆக்சுவலாகவும் எப்படி இருக்கு? இட் இஸ் ஆக்சுவலும் வந்து இட் இஸ் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த 4 இது புரிஞ்சா? ட்ரூ பாசிட்டிவ்னா என்ன? ட்ரூவா பாசிட்டிவ், பாசிட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது, அது வந்து ட்ரூ பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ட்ரூ நெகட்டிவ்னா ட்ரூவாக நெகட்டிவாக இருக்கிறத, ஆக்சுவலாக நெகட்டிவாக இருக்கிறத மாடலும் வந்து நெகட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரூ நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா என்னது? ஃபால்ஸா பாசிட்டிவ், அதாவது ஆக்சுவலாக அது வந்து நெகட்டிவ், பட் மாடல் வந்து ஃபால்ஸா பாசிட்டிவ்னு அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஓகேயா? ஃபால்ஸ், அதுதான் ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஃபால்ஸா இட் இஸ் ப்ரிடிக்டிங் இட் as பாசிட்டிவ், பட் ஆக்சுவலி இட் இஸ் நெகட்டிவ். அது அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ்னா என்னது? ஃபால்ஸா நெகட்டிவ்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு, பட் ஆக்சுவலாக அது வந்து இட் இஸ் பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா we call it as கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ். ஏன்னா இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். என்னடா இது ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ், ட்ரூ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த மெட்ரிக்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு மாடல் எப்படி எதை வந்து அதிகமாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு நம்ம இந்த 4 இதை வந்து கண்டிப்பாக வச்சுருப்போம். ட்ரூ பாசிட்டிவ் வச்சுருப்போம், ஃபால்ஸ் நெகட்டிவ் வச்சுருப்போம், ஃபால்ஸ் பாசிட்டிவ் வச்சுருப்போம், ட்ரூ நெகட்டிவ் வச்சுருப்போம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன மெட்ரிக்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அக்யூரசி. ஓகே, அக்யூரசி. அக்யூரசினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்யூரசி இஸ் ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ். ட்ரூ பாசிட்டிவ் எவ்வளோ வந்து கரெக்டாக ட்ரூ பாசிட்டிவ் ப்ரெடிக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ கரெக்டாக வந்து ட்ரூ நெகட்டிவ் ப்ரெடிக்ட் ஆகிருக்கு, டிவைடட் பை ஓவரால் ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். சரியா? ஸோ இதெல்லாமே தான் வந்து, ஸோ இது பாட்டமில் நமக்கு எல்லாமே வந்துடும். ட்ரூ பாசிட்டிவ் எல்லாமே 4மே வந்துடும். டாப்பில் என்ன வரும்? எது ட்ரூவாக இருக்கோ, எது ட்ரூ ப்ரெடிக்ஷன், ட்ரூவாக எவ்வளோ வந்து பாசிட்டிவ் ப்ரெடிக்ட் ஆகிருக்கு, ட்ரூவாக எவ்வளோ வந்து நெகட்டிவ்னு ப்ரெடிக்ட் ஆகிருக்கு, இதை தான் நம்ம வந்து அக்யூரசின்னு சொல்லுவோம். ஸோ அக்யூரசி tells us how often the model is overall correct. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா you should not always go behind accuracy. accuracy வந்து எனக்கு வந்து 95% இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஓகே, என்னோட மாடல் வந்து குட் மாடல், சூப்பர் மாடல் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. சரியா? 95%, 98% கூட வரலாம் அக்யூரசி. இது மாதிரி வந்தால் என்னோட மாடல் வந்து நல்லா சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. அக்யூரசியை எப்பவுமே பிளைண்டாக நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த இடத்துல இப்போ கோவிட் கேஸில் எடுத்துக்கோங்க. சரியா? கோவிட் கேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? மொத்தம் 100 பேர் இருக்காங்க. கரெக்டாக? 100 பேரில் இங்கே 100 பேர் இருக்காங்க. 5 பேருக்கு வந்து கோவிட் இருக்குது, 95 பேருக்கு வந்து கோவிடு இல்லை. கரெக்டா? இப்போ என்னோட மாடல் வந்து எதுக்கு நான் வந்து பில் பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மெயின் யூஸ் கேஸ் என்னது? இவனுக்கு கோவிட் இருந்தால் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுதான் மெயினே இந்த மாடல் பில்ட் பண்ணது. கரெக்டா?
பட் என்னோட மாடல் என்ன பண்ணியிருக்கு, 100 டேட்டாவையும் கோவிட் இல்லை நோவில் வந்து எனக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடுச்சு. 100 இங்கே இருக்க 5ம் எனக்கு வந்து நோவில் போயிடுச்சு. சரியா? அப்போ என்ன நடக்கும், இப்போ என்னோட ட்ரூ பாசிட்டிவ் இந்த வேல்யூ சொல்லுங்க பார்ப்போம். ட்ரூ பாசிட்டிவ் என்ன இருக்குது, என்னென்ன எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரூ பாசிட்டிவ் எவ்வளோ சொல்லுங்கள். ட்ரூவா பாசிட்டிவ்னு எத்தனை கண்டுபிடிச்சிருக்கு? 5. 5ஆ? ட்ரூ பாசிட்டிவ்ஸ் எத்தனை? ஆக்சுவலாக எனக்கு வந்து 5, ப்ரிடிக்டடும் எனக்கு வந்து பாசிட்டிவ்னு இருக்கணும். எனக்கு ஆக்சுவல் ப்ரிடிக்டட். ஆக்சுவலாக எனக்கு வந்து 5 பேர் கோவிட் இருக்கவங்க. கரெக்டா? கோவிட் இருக்கவங்க 5 பேர், கோவிட் இல்லாதவங்க 95 பேர். நான் கோவிட். இது வந்து கோவிடு, இது வந்து நான் கோவிடு. ஓகே, இங்கே வந்து கோவிடு, இது வந்து நான் கோவிட். கோவிடில் இருக்கிறவங்க 5 பேர், நான் கோவிட் வந்து 95 பேர். இதுதான் என்னோட கிளாஸு. இப்போ ட்ரூ பாசிட்டிவ் ட்ரூவாக இப்போ வந்து 5 பேர் தான் கோவிட் இருக்குது. பட் நான் என்ன சொன்னேன், மேலே என்ன சொன்னேன், 100மே வந்து கோவிட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கு. என்னோட மாடல் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த 5 கோவிட் பேஷண்ட்ஸையும் கோவிட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கா? கோவிட் இருக்கு? 0. வெரி குட். கோவிட் இல்லை. இந்த 5ம் என்ன பண்ணியிருக்கு, நான் கோவிட்னு எனக்கு வந்து கிளாசிஃபை ஆகிருக்கு. கரெக்டா? நான் கோவிட் பாசிட்டிவை நெகட்டிவ்னு நமக்கு வந்து கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஸோ இந்த இங்கே இருக்க 5 பேஷண்ட்டு ஃபால்ஸாக நெகட்டிவ்க்கு போயிட்டாங்க, ஃபால்ஸ் நெகட்டிவ்க்கு போயிட்டாங்க. ஃபால்ஸாக நெகட்டிவ்னு எனக்கு வந்து கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ், ட்ரூ பாசிட்டிவில் வந்து இந்த 5 வந்து கண்டுபிடிச்சிருக்கணும். பட் ஃபால்ஸ் நெகட்டிவில் போயிட்டாங்க. இப்போ இங்கே 95 நான் கோவிட் பேஷண்ட்ஸ். நான் கோவிட் பேஷண்ட்ஸ் கோவிட்னு ஏதாவது மாடல் கண்டுபிடிச்சிருக்கா? நான் கோவிடை கோவிட் நோ. ஸோ இங்கேயும் வந்து 0. ஸோ நான் கோவிட் பேஷண்ட்ஸ் எத்தனை பேர் நான் கோவிட்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு? 95. இது வந்து ட்ரூ நெகட்டிவ், ட்ரூ பாசிட்டிவ், இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அக்யூரேசி கண்டுபிடிப்போம். அக்யூரேசி ஈக்குவல் டு ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ் divided by true positive plus true negative plus false positive plus false negative. ரைட். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே நமக்கு வரும். கரெக்டா? ஸோ ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ் எல்லாமே நமக்கு வரும் அக்யூரேசி ஃபார்முலா. ஸோ அக்யூரேசியில் நம்ம போடுறப்ப ட்ரூ பாசிட்டிவ் எத்தனை, இட் இஸ் 0. ட்ரூ நெகட்டிவ் என்ன, இட் இஸ் 95 டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் என்ன 0 ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ் என்ன 95 ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் என்ன 0 ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ் என்ன 5. ஸோ 95 டிவைட் பை 100 which is equal to 95%. என்னோட அக்யூரேசி எவ்வளோ? என்னோட மாடல் வந்து எதுக்காக பில்ட் பண்ணது, என்னோட மாடல் வந்து கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு மாடல் பில்ட் பண்ணுறேன். பட் அதோட அக்யூரேசி பார்த்தோன்னா 95% காட்டுது. ஆனால் இதில் இருக்க ஒரு பேஷண்ட்டை கூட, கரெக்டான பேஷண்ட்டை கூட கோவிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கிளாசிஃபை பண்ணலை. கரெக்டா? கோவிட் இருக்குன்னு ஒருத்தரை கூட கிளாஸிஃபை பண்ணல. பட் நம்மளோட அக்யூரேசி எவ்வளோ வருது, அக்யூரேசி எவ்வளோ வருது, 95%. ஸோ இதிலிருந்து இட் இஸ் வெரி கிளியர், நம்மளோட மாடல் வந்து 95% எனக்கு வந்து அக்யூரேசி வந்து கொடுக்குது அப்படின்னா
இட் இஸ் நாட் தட் என்னோட மாடல் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? அப்போ இது மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ கேன் செக் ஃபார் ப்ரிசிஷன். நம்ம வந்து ப்ரிசிஷன், சரியா? ப்ரிசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிசிஷனோட டெஃபினிஷன் என்னன்னா, ஆஃப் ஆல் த people the model predicted as மாடல் எதெல்லாம் வந்து predicted as பாசிட்டிவோ இருக்கோ, how many were actually positive, how many were actually positive, சரியா? மாடல் வந்து predicted as positive. மாடல் predicted as positive னா என்னது? மாடல் வந்து நெகட்டிவா இருக்கிறத பாசிட்டிவா ப்ரெடிக்ட் பண்ணுதா? மாடல் வந்து நெகட்டிவா இருக்கிறத பாசிட்டிவா ப்ரிடிக்ட் பண்ணதை நம்ம ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். கரெக்டா? of all the people the model predicted as positive. மாடல் predicted வந்து எந்தெந்த இது? ஒன்று ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ பாசிட்டிவா இருக்கிறது மாடல் வந்து பாசிட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணும் ஒன்று. கரெக்டா? இந்த இடத்துல வந்து ஃபால்ஸா பாசிட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணணும். இது ரெண்டு. ஸோ இது ரெண்டு இடத்துல தான் மாடல் வந்து பாசிட்டிவ்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு டினாமினேட்டர். இதில் எத்தனை பேர் வந்து ஆக்சுவலா பாசிட்டிவ்? ஆக்சுவல் பாசிட்டிவ் எங்க இருக்காங்க? how many were actual positive? actual positive வந்து ட்ரூ பாசிட்டிவ். is true positive. so precision formula 5. என்னன்னா true positive divided by true positive. model predicted as positive இதுல எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 0 divided by true positive என்ன? 5. 5 இங்க true positive plus true ஓ positive plus சாரி, 0 0. நமக்கு இந்த இடத்துல வந்து ஸோ நம்மளோட இது வந்து என்ன வருது? ஸோ ப்ரிசிஷன் இங்கே ட்ரூ பாசிட்டிவ் வந்து நமக்கு இங்கே 0 ஆயிடுச்சு. கரெக்டா? அதே இப்போ நம்ம ரீகால் வந்து நம்ம பண்ணலாம். எப்போவுமே மாடல் வந்து ப்ரிசிஷனும் நமக்கு ஹையராக இருக்கணும், ரீகாலும் நமக்கு ஹையராக இருக்கணும். ப்ரிசிஷன் ஷுட் பி க்ளோஸ் டு 1, ரீகால் ஷுட் பி க்ளோஸ் டு 1. இந்த இடத்துல நமக்கு வந்து க்ளோஸ் டு 1ஆ? இட் இஸ் 0. ப்ரிசிஷன் வந்து எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ட்ரூ பாசிட்டிவ்ஸை மாடல் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கல அப்படின்னு அர்த்தம். சரியா? மாடல் பாசிட்டிவ்னு ப்ரிடிக்ட் பண்ணதில் மாடல் பாசிட்டிவ்னு ப்ரிடிக்ட் பண்ண இது ரெண்டு தான் மாடல் வந்து பாசிட்டிவ்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. இதில் ட்ரூ பாசிட்டிவாக என்னோட மாடல் வந்து கரெக்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணலை. ஓகே, எப்போ இந்த ப்ரிசிஷன் எப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, when precision is a good measure. எப்போ இந்த ப்ரிசிஷன் வந்து எப்போ நம்ம இது மெஷர் பண்ணோம் அப்படின்னா, to determine when the cost of false positive is high. ஃபால்ஸ் பாசிட்டிவ் அதிகமாக இருக்கிறப்ப, சரியா? ஃபால்ஸ் பாசிட்டிவ் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம ப்ரிசிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ரீகால் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா when the cost of false negative is high we use recall. சரியா? அதாவது என்ன இப்படின்னா என்ன அர்த்தம்? when the cost of false positive is high அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபால்ஸா பாசிட்டிவ்னு ஒரு இடத்துல வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் என்னோட மாடல் வந்து என்ன சொல்லலாம், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கேன்சர் டிடெக்ஷன் எடுத்துக்கலாம். கேன்சர் டிடெக்ஷன் சரியா? இந்த இடத்துல கேன்சர் இருக்கு, எஸ் ஆர் நோ. ஓகே, ஸோ ஃபால்ஸா பாசிட்டிவ், ஒருத்தருக்கு வந்து கேன்சரே வந்து இருக்காது, கேன்சரே இல்லை, ஆனால் அவருக்கு போயிட்டு கேன்சர் இருக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மாடல் டிடெக்ட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ அந்த இடத்துல ஃபால்ஸா பாசிட்டிவ்னு ப்ரிடிக்ட் பண்ணதில் there is a cost of false positive is high. இந்த கேஸில் நம்ம ப்ரிசிஷன் செக் பண்ணணும். நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து அதிக இம்பேக்ட் ஏற்படுத்துதா இல்லை ஃபால்ஸாக நெகட்டிவ் ப்ரிடிக்ட் பண்ணுறதுல அதிக இம்பேக்ட் ஏற்படுத்துதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த கேஸில் கேன்சர் டிடெக்ட் பண்ணுறதுல ஃபால்ஸாக பாசிட்டிவ்னு ப்ரிடிக்ட் பண்ணிருச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகும்? நம்மளோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். கரெக்டாக ஃபால்ஸாக பாசிட்டிவ்னு வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ப்ரிசிஷன் வந்து செக் பண்ணுவோம். ப்ரிசிஷன் வந்து எவ்வளோ ஹையராக இருக்குது, க்ளோஸ் டு 1 இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். சரியா? ரீகால் எந்தெந்த கேஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா when the cost of false negative is high, ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து அதிக இம்பேக்ட் ஏற்படுத்துது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ரீகால் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரீகாலோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா of all the actual positives how many did the model correctly identify. இதை தான் நம்ம வந்து இந்த மெஷர் இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ரீகால்னு சொல்லுவோம். ஆஃப் ஆல் த ஆக்சுவலாக பாசிட்டிவாக இருக்கிறது என்னென்னது? ஆக்சுவல் பாசிட்டிவ்ஸ் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆக்சுவல் பாசிட்டிவ்ஸ் false positive. ஆக்சுவல் பாசிட்டிவ்னா ட்ரூ பாசிட்டிவ்ஸ், இது ஆக்சுவலாக பாசிட்டிவ் கரெக்டா? அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ், ஃபால்ஸா நெகட்டிவ்னு இது வந்து கால்குலேட் பண்ணுது, பட் இது வந்து ஆக்சுவலாக பாசிட்டிவ் தானே? இது ஆக்சுவல்னு ஒன்று இருக்குது, ப்ரிடிக்டட்னு ஒன்று இருக்குது கரெக்டா? ஸோ ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஆக்சுவலி பாசிட்டிவ், பட் ஃபால்ஸாக இது வந்து நெகட்டிவ்னு வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது. ஸோ ஆஃப் ஆல் த ஆக்சுவல் பாசிட்டிவ்ஸ்னால் என்னது? ஒன்று ட்ரூ பாசிட்டிவ், ஒன்று வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ், இது ரெண்டும் தான் ஆக்சுவலாக பாசிட்டிவ். நம்ம மேலே என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரிசிஷன் என்ன பார்த்தோம்னா மாடல் ப்ரிடிக்டட் ஆஸ் பாசிட்டிவ், எதெல்லாம் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணுது பாசிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுல ட்ரூ பாசிட்டிவ் மாடல் வந்து பாசிட்டிவ்னு ப்ரிடிக்ட் பண்ணுது, இன்னொரு கேஸில் ஃபால்ஸாக பாசிட்டிவ்னு ப்ரிடிக்ட் பண்ணுது கரெக்டா? பட் இது வந்து நெகட்டிவ், ஆக்சுவலாக நெகட்டிவ், பட் மாடல் வந்து ஃபால்ஸாக பாசிட்டிவ்னு ப்ரிடிக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு how many were actually positive, இதில் மேலே வந்து how many were actually positive, இது வந்து ட்ரூ பாசிட்டிவ். இந்த ரேஷியோ நம்ம எடுக்கிறப்ப நமக்கு ப்ரிசிஷன் கிடைக்கும். மாடல் ப்ரிடிக்டட் ஆஸ் பாசிட்டிவ்க்கும் கீழே வந்து இட் இஸ் ஆக்சுவலி பாசிட்டிவ்னா என்னது? ஃபால்ஸ் நெகட்டிவ் தான் நமக்கு ஆக்சுவலி பாசிட்டிவ், it is actually positive. To the model correctly identify, அது என்னது? correctly identifyனா it is true positive. சரியா? ஸோ ட்ரூ பாசிட்டிவ் டிவைட் பை ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ இதோட நம்ம ரேஷியோ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா
இதுவும் வந்து ட்ரூ பாசிட்டிவ் என்ன வருது 0 டிவைட் பை 0 ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ் என்னது 5 it is also 0. ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ரிசிஷனும் நமக்கு வந்து தப்பாக வருது, ப்ரிசிஷனும் கம்மியாக இருக்குது, ரீகாலும் கம்மியாக இருக்குது. சரியா? ஸோ F1 ஸ்கோர் ப்ரிசிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம், ரீகால்னா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து F1 ஸ்கோர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a harmonic mean of precision and recall. harmonic mean of precision recall இது ரெண்டும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு ஸ்கோர் நமக்கு வருதுன்னா we call it as F1 score. சரியா? ஸோ ப்ரிசிஷனும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம் F1 ஸ்கோரில், ரீகாலும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ F1 ஸ்கோரோட ஃபார்முலா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 into precision into recall divided by precision plus recall. சரியா? F1 ஸ்கோர் வந்து 1 அப்படின்னு இருந்ததுன்னா it is a perfect model, good model. F1 ஸ்கோர் 0 இருந்ததுன்னா it is a worst model. சரியா? ஸோ we need to make sure இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும். we should not always பிளைண்டாக நம்ம வந்து அக்யூரேசி மட்டும் நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம போகக்கூடாது. சரியா? சரி, ஓகே. ஸோ திஸ் ஆர் ஆல் த மேஜர் மெட்ரிக்ஸ் வி யூஸ். இது இல்லாமல் நீங்கள் என்ன பார்த்துட்டு வரீங்க, இப்போ டிசிஷன் ட்ரீ என்னோட கிளாஸ் வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. சரியா? நாளைக்கு வரப்போ டிசிஷன் ட்ரீ ஓகேண்ணா. என்னோட கிளாஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது இல்லாமல் இப்போ நம்ம வந்து எடுத்தோம் இல்லையா, ஸோ இது வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ திருப்பி இந்த வீடியோஸை திருப்பி உக்காந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஸோ மெட்ரிக்ஸ் பாருங்கள். இது இல்லாமல் ஆர்ஓசி ஏயூசின்னு இருக்குது. ஸோ இந்த ஒரு கான்செப்டும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. சரியா? ஸோ பார்த்துட்டு வாங்க, நாளைக்கு இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைண்ணா. ஸோ ப்ரிசிஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ப்ரிசிஷன் எந்த கேஸில் யூஸ் பண்ணுவோம், ரீகால் எந்த கேஸில் யூஸ் பண்ணுவோம்? ஃபால்ஸ் நெகட்டிவ் ஹையா இருக்கும்போது ப்ரிசிஷன் யூஸ் பண்ணணும். ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் அதிகமாக ஹையா இருக்கிறப்ப இருந்து ப்ரிசிஷன். யூஸ் பண்ணணும். ஃபால்ஸ் நெகட்டிவ் ஹையா இருக்கும்போது ரீகால் யூஸ் பண்ணணும். எஸ். ஸோ இதெல்லாம் தான் கேட்பாங்க இன்டர்வியூவில். எப்போ வந்து நீங்கள் ப்ரிசிஷன் யூஸ் பண்ணீங்க, உங்கள் யூஸ் கேஸை நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு இதில் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து அதிகமாக இம்பேக்ட் கொடுக்குதா, இல்லை ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து அதிகமாக இம்பேக்ட் கொடுக்குதா அப்படின்னு சொல்லணும். சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து எனக்கு அதிகமாக இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ரீகால் கன்சிடர் பண்ணேன் என்னோட மெட்ரிக்ஸ் நான் வந்து பார்க்கறதுக்கு. இல்லை ஃபால்ஸ் பாசிட்டிவ் எனக்கு அதிகமாக இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னா நான் வந்து ப்ரிசிஷன் நான் வந்து செக் பண்ணேன். ஸோ இதை வந்து நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் இது இல்லாமல் ஆர்ஓசி ஏயூசி அது என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ஓகே, சரி கைஸ், தேங்க்யூ.